இடம்பள்ளி ஊராட்சியில் பே. சுரேஷ்குமார், விளையாட்டு மேம்பாட்டணி துணை அமைப்பாளர், கோவை தெற்கு மாவட்டம். வணக்கம். நடைபெறவிருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் தலைவர் தளபதியார் அவர்களுடைய நல்லாட்சியில் இந்த பகுதியிலே பல்வேறு நலத்திட்டங்கள் கோவை மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதல்வர், ஒப்பற்ற முதல்வர் நம்முடைய தளபதியார் அவர்கள் தந்திருக்கிறார்கள். அதே போல அதற்கு துணை நின்ற நம்முடைய துணை முதல்வர் ஆருயிர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எதிர்வருகிற தேர்தலை 100க்கு 100 விழுக்காடு வெற்றி பெற தலைமையேற்றிருக்கக்கூடிய நம்முடைய ஆருயிர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய தலைமையிலும், அதே போல நம்முடைய கோவை தெற்கு மாவட்டத்தினுடைய ஆற்றல்மிகு செயல் வீரர் தளபதி முருகேசன் அவருடைய வழிகாட்டுதல் பெயரிலும் சூலூர் சட்டமன்ற தொகுதியை கட்டாயம் இந்த முறை உதயசூரியன் சின்னம் பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது என்ற செய்தியை, மகிழ்ச்சியான செய்தியை தலைவரிடத்தில் ஒப்படைப்போம் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய முதல்வர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை தமிழகத்திற்கு தந்துள்ளார். அந்த வகையிலே விடியல் பயணம், மகளிருக்கு உரிமை தொகை, மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், காலை உணவு திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை தந்துள்ளார். அதே போல மக்களுடைய நலங்காக்கூடிய வகையில் நலங்காக்கும் ஸ்டாலின் என்கின்ற ஒரு திட்டத்தை தந்து தமிழகத்தினுடைய மக்களுடைய உடல்நிலை பரிசோதனை செய்து அதற்கேற்றாற்போல் மருத்துவம் வழங்கக்கூடிய வகையில் நல்லதொரு திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளார். அதே போல உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை கொடுத்து ஏறக்குறைய தமிழகத்தில் 10,000 முகாம்களை நடத்தி அந்த 10,000 முகாமில் பொதுமக்களுடைய அனைத்து குறைகளையும் மனுக்களாக பெறப்பெற்று அதற்குண்டாக 46 துறையைச் சேர்ந்த அரசு அதிகாரிகளை மக்களுடைய இடத்துக்கே சென்று அவருடைய மனுக்களை பெற்று அதற்கு உண்டான உடனடி தீர்வையும் பெற்றிருக்கிறார். அதே போல பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதல்வர் அவர்கள் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தி நம்முடைய மாநிலத்துக்கு மட்டுமல்லாமல் தேசிய அளவில் மற்ற மாநிலங்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக நம்முடைய